ஹாய் வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸ்ல எடுத்துக்காட்டு 2.11 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 70,004 மற்றும் 778 இது ரெண்டையும் 7ஆல வகுக்கும் போது கிடைக்கிற மீதியை கேட்டுருக்காங்க. சரிங்களா? நம்ம வந்து இது வந்து டைரக்டா இப்படி வகுத்தோம்னா நம்மளுக்கு மீதி வந்து 4 கிடைச்சிடும். சரியா? நம்மளுக்கு ஆனா புக்ல வந்து அப்படி கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதுல வந்து 70,000 வந்து 7ஆல வகுப்படும். அப்படிதானே? என்னது 70,000 7ஆல வகுப்படும் என்ற எண் வந்து 7ஆல வகுப்படும். சரிங்களா? அப்ப என்ன எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் 70,000 போட்டு இங்க மட்டுனா என்னது, நம்ம வகுக்கம் பார்த்தீங்களா, இந்த எண் எந்த எண்ணை கொண்டு வகுக்கமோ அதுதான் மட்டு. சரியா? இங்க நம்மளுக்கு 70,000த்தை 7ஆல வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி என்ன வரும்? 0. அதைத்தான் இங்க போடணும். சரியா? என்னது 70,000 இங்க வந்து மட்டு 7, அதாவது எந்த நம்பரை கொண்டு வகுக்கமோ அது. இங்க வந்து கிடைக்கக்கூடிய மீதி என்னது? 0. சரியா? இப்போ ரெண்டு பக்கமும் 4 கூட்டுங்க. சரியா? 70,000 பிளஸ் 4, அதே மாதிரி இந்த பக்கமும் 0 பிளஸ் 4 மட்டும் என்னது நம்மளுக்கு 7. சரியா? இப்போ ரெண்டு பக்கமும் 4 கூட்டினோம்னா இங்க என்ன வரும்? 70,004. சரியா? அதே மாதிரி இங்க என்ன வரும்? 4 மட்டு 7. சரியா? இப்போ நம்மளுக்கு 70,004னா நம்மளுக்கு மீதி என்ன கிடைச்சிருக்கு? 4. சரியா? இப்போ இங்க கிடைக்கக்கூடிய மீதி இதுதான் என்னது? மீதி. சரியா? அப்போ நம்மளுக்கு அதுதானே கேட்டிருக்காங்க. 70,004 வந்து 7ஆல வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி என்னது? 4. சரியா? அப்ப அதை எழுதிருங்க. 70,004 7ஆல வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 4 ஆகும். சரியா? இந்த இது கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, 778. சரியா? இப்ப 778ல நம்மளுக்கு 777 7ஆல வகுப்படும். அப்படிதானே? அடிச்சோம்னா என்னது? 1 1 1 வரும். சரியா? அப்போ இது வந்து 777 வந்து 7ஆல வகுப்படும். சரியா? அப்ப 777 ஆனது என்னது? 7ஆல் வகுப்படும். அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? இங்க 777, அதுக்கு கிடைக்கக்கூடிய மீதி இங்க என்னது? 0 மட்டு என்னது? 7. சரியா? இங்க 777, இங்க 0 மட்டு வந்து என்னது? எந்த எண்ணால வகுப்போமோ அது. சரியா? அப்ப 0 சாரி 7. அப்போ நம்ம இது ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு என்ன வேணும்? 778. அப்போ இங்க 778 வரணும்னா 1 கூட்டணும்னா 778 வந்துடும். அப்படித்தானே? அப்போ ரெண்டு பக்கமும் 1 கூட்டிக்கோங்க. 777 பிளஸ் 1, அடுத்து 0 பிளஸ் 1 மட்டு 7. சரியா? இப்போ இங்க என்ன வரும்? 778, இங்க என்ன வரும்? 1. அப்போ மட்டு 7. அப்போ நம்மளுக்கு மீதி என்ன கிடைச்சிருக்கு? 1. அப்போ இதை என்ன செய்வோம்? 778ஓட மீதி 1 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். சரிங்களா? பாருங்க, 778 7ஆல வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 1 ஆகும்னு சொல்லி எழுதிங்க. சரிங்களா? இதோட இந்த சம் 2.12 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 15 சர்வசமம் 3 மட்டு டி என்றவாறு அமையும் டி யின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அவங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்க 15ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அதை டியால வகுக்கும் போது நம்மளுக்கு மீதி வந்து என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். சரியா? இந்த டிங்கிற நம்பரு என்னது? எதால வகுப்போம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு மீதி வந்து 3 கிடைக்கும். அதனால டி வந்து கண்டிப்பா 15ஆ வகுக்காது. அப்படிதானே? மீதி வந்து 0 கிடைச்சாதான் நம்ம டியை வந்து கண்டுபிடிக்க முடியும். இங்க மீதி 0 வந்து வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? 15ஓட 3 கழிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க. 15 சர்வசமம் 3 மட்டு டி. சரியா? இப்போ இந்த 3 வந்து இந்த சைடு கொண்டு வாங்க. என்ன வரும்? ரெண்டு பக்கமும் இல்லாட்டி 3ஆல கழிங்க. என்ன வரும்? 15 மைனஸ் 3, இங்க 3 மைனஸ் 3, இங்க மட்டு டி இருக்கு. சரியா? இப்போ இங்க என்ன வந்துடும்? 0. சரியா? இங்க என்ன வந்துடும்? 0 வந்துடும். இங்க 15ல இருந்து 3 கழிச்சா என்னது? 12, இங்க மட்டு டி. சரியா? இப்போ நம்ம என்ன எழுத போறோம்னா, இதை வந்து மட்டை வந்து வெளியே எடுத்து எழுத போறோம். எப்படின்னா 12 ஈக்குவல் டு இங்க வந்து என்ன எழுதுவோம்னா, டியை வந்து வெளியே எடுக்கும் போது இங்க ஒரு எழுத்து சேர்த்துக்கணும். சரிங்களா? ஏதாவது ஒரு எழுத்து எந்த நாள் எடுத்துக்கலாம். நம்ம கேன்னு எடுத்துக்கிறோம். புக்லயும் கேன்னு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கேன்னு எடுத்துக்கோங்க. கேடின்னு எழுதிப்போம். சரியா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு 12 எந்த வாய்ப்பாடுல எல்லாம் வரும்? சரிங்களா? டி வந்து என்னது? டி வந்து என்னது? கண்டிப்பா 12 வகுப்போம். சரியா? அப்படிதானே? டி ஆனது 12 வகுப்போம். ஏன்னா நம்மளுக்கு தான் என்னது? மீதி வந்து 3 வந்து கழிச்சிட்டோம் பார்த்தீங்களா? 15ல இருந்து. அப்போ 12 கண்டிப்பா என்னது? டி வந்து வகுப்போம். அப்போ நம்மளுக்கு
12 வகுத்திகள் என்னதுலாம் பாருங்க. 12 வந்து எந்த வாய்ப்பாடுல எல்லாம் வரும் பாருங்க. வகுத்திகள் எந்த வாய்ப்பாடுல எல்லாம் வரும்? 1 வரும், அடுத்து 2ல வரும், அடுத்து 3ல வரும், அடுத்து 4ல வரும், அடுத்து 5ல வராது, 6ல வரும், அதுக்கடுத்து 7, 8, 9, 10 எதுலையுமே வராது, 12ல வரும். சரியா? இந்த இதுல எல்லா இதுலயுமே நம்மளுக்கு 12 வந்து வகுப்படும். அதாவது 12 வந்து எந்த வாய்ப்பாடுல எல்லாம் வரும்? 1, 2, 3, 4, 6, 12. சரியா? இதுல எல்லாத்துலயுமே வரும். ஆனா நம்மளுக்கு வந்து மீதி வந்து 3 கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? அப்போ நம்மளுக்கு 3 கிடைச்சுன்னா 3 விட அதிகமானதுதான் நம்மளுக்கு டியா கிடைக்கும். சரிங்களா? அப்போ 3 விட அதிகமா தான் என்னது இருக்கும்? டி இருக்கும். சரியா? டி வந்து எப்படி? 3 விட அதிகமா தான் இருக்கும். அப்போ கண்டிப்பா என்னது? 4ல இருந்து 12க்குள்ளதான் நம்மளுக்கு டியோட வேல்யூ இருக்கும். சரிங்களா? அப்போ எழுதிக்கோங்க. டி வந்து பாருங்க, டி வந்து 3 விட அதிகமா தான் இருக்கும். சரிங்களா? எனவே டிக்கு சாதகமான மதிப்புகள் என்னன்னா 4ல இருந்து 12 வரைக்கும். 4, 6, 12. சரியா? இதோட இந்த எடுத்துக்காட்டு 2.13 10th மேக்ஸ்ல பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? பின்வருவனவற்றிற்கு பொருந்தக்கூடிய குறைந்தபட்ச மிகை எக்ஸை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸோட மதிப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுக்கு 67 பிளஸ் எக்ஸ் சர்வசமம் 1 மட்டு 4 4ஆல வகுப்படும் சொல்லியிருக்காங்க. மீதி வந்து 1 கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதுல எக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப தீர்வு பாருங்க. நம்மளுக்கு இப்போ வந்து இந்த இதை வந்து கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கோங்க. 67 பிளஸ் எக்ஸ் சர்வசமம் 1 மட்டு 7. சரியா? இப்போ மட்டு 4. இப்போ இந்த 1 வந்து இந்த சைடு கொண்டு வாங்க. என்ன வரும்? 67 மைனஸ் 1 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சர்வசமத்தை வந்து ஈக்குவல்ட்டா மாத்திக்கிட்டு இந்த 4ஓட ஏதாவது ஒரு எழுத்து. சரியா? நம்ம இதுக்கு முன்னாடி கேன் தானே எடுத்துப்போம். இதே மாதிரி இங்கேயும் கேன் எடுத்துக்கிறோம். சரிங்களா? 2.12ல கேன் எடுத்துக்கிட்டா அதே மாதிரி கேன் எடுத்துக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த 67ஓட 1 கழிச்சா என்ன வரும்? 66 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4k. இப்ப இந்த 66 இருக்கு பாத்தீங்களா? இந்த 4ஆல இந்த 66 வகுங்க. என்ன வரும்? ஒரு இன்னாங்க 4 மிச்சம் 6ல இருந்து 4 கழிச்சா 2. இந்த 6 அப்படி கீழே இறக்கிடுவோம். என்ன வரும்? 5 20, அரிநாள் 24. சரிங்களா? அப்போ மிச்சம் என்ன கிடைக்கி? 2. அப்போ நம்மளுக்கு இங்க 2 போட்டோம்னா இது வந்து என்னது? 4ஆல வகுப்படும். அப்படிதானே? இப்போ 66 பிளஸ் 2 போட்டு பாருங்க. என்ன வரும்? 4k. 66 பிளஸ் 2 என்ன வரும்? 68. 68 இப்போ நம்மளுக்கு 4ஆல வகுப்படுமா? பாருங்க, 68 4 ஒரு 4 இங்க என்ன வரும்? 4 இங்க 2 8 கீழே இறக்குவோம். அடுத்து 7 28. அப்படிதானே? அப்போ 0 கிடைச்சிருச்சு மீதி. அப்போ கண்டிப்பா 4 வந்து 68 வகுப்போம். அப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸோட வேல்யூ வந்து 2. சரிங்களா? இந்த இதுல எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? 2. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? பாருங்க, 66 விட அதிகமான 4 மடங்கு அப்படின்னு சொல்லி எழுதி 68. அதாவது 64 விட அதிகமான 4 மடங்கு 68ன்னு எழுதி எக்ஸோட குறைந்தபட்ச மதிப்பு நம்மளுக்கு அதான் கேட்டிருக்காங்க 2. அதை எழுதி இந்த சமம் முடிச்சிருங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 98 சர்வசமம் எக்ஸ் பிளஸ் 4 மட்டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 5ஆல வகுக்க போறோம். என்னது? 98. சரிங்களா? மீதி வந்து என்ன கிடைக்கும்? எக்ஸ் பிளஸ் 4ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ இதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வாங்க. 98 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 4ன்னு வரும். ஈக்குவல் டு இங்க வந்து என்ன வரும்? 5 வந்து வெளியே எடுத்தோம்னா 5k. சரிங்களா? கூட 1 ஏதாவது சேர்த்து எழுதுவோம். இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய் பெருக்கணும்னா என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4ன்னு வரும். அப்போ 5k. அடுத்து 98ல இருந்து 4 கழிச்சாங்கன்னா 94 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5k. இப்போ இங்க என்னது இருக்கு? 94 இருக்கு. எதால வகுக்கணும்? 5ஆல வகுங்க. என்ன வரும்? 1 5 5. இங்க என்ன வரும்? 9ல இருந்து 5 கழிச்சா 4. இங்க கீழே 4 இறக்கிடுங்க. அப்ப 44. என்னது வரும்? என்னஞ்சா 40. அப்படிதானே? மிச்சம் என்னது இருக்கு? 4. சரியா? அப்போ இங்க என்னது வரும்? நம்மளுக்கு 4 தான் ஆன்சர் வரும். சரியா? எக்ஸோட 94ல இருந்து 4 கழிச்சோம்னா என்னது வரும்? அதுதான் அந்த நம்பர் தான் 5ஆல வகுப்படும். என்னது? 94ல இருந்து 4 கழிச்சோம்னா என்ன வரும்? 90. சரியா? 90 வந்து இப்போ 5ஆல வகுப்படுதான்னு பாருங்க. 90 5. 4 5 5. மிச்சம் 4 இருக்கும். என்னஞ்சா 40. அப்படிதானே? அப்போ 0 கிடைச்சிருச்சு. அப்போ 90ங்கிற நம்பர் வந்து என்னது? 5ஆல வகுப்படும்.
சரியா? அப்போ நம்மளுக்கு எக்ஸுங்கிற வேல்யூ என்னது 4 சரியா? அப்ப அதே எழுதிக்கோங்க. நம்மளுக்கு இங்க வந்து அதிகமான அப்படின்னு எழுதியிருக்கோம். ஏன்னா இங்க வந்து பிளஸ் இருந்துச்சு. இங்க வந்து என்ன எழுதணும்னா மைனஸ் இருக்கிறதுனால குறைவானன்னு எழுதணும். பாருங்க எதை விட குறைவான 94 விட 94 விட குறைவான சரியா? குறைவான எந்த மடங்கு? எதோட மடங்கு? குறைவான 4 மடங்கு சரிங்களா? சாரி 5 மடங்கு 5 மடங்கு என்னது 90. கிடைச்சிருக்க ஆன்சர் என்னது 90. அப்போ நம்மளுக்கு எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு என்னது? குறைந்தபட்ச மிகை என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? எக்ஸுக்கு 4 சரிங்களா? அப்போ 4 ஆகும். அதை எழுதிருங்க. 2.15 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 10 பவர் 4 சர்வசமம் எக்ஸ் மட்டு 19 சரியா? மட்டு 19 அதாவது 19ஆல இந்த 10 பவர் 4 வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதியை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா? ஃபர்ஸ்ட் 10 எடுத்துக்கிறோம். இதை வந்து 19ஆல வகுக்க முடியுமா? மட்டு 19ஆல வகுக்க முடியுமா? பாருங்க 10 வந்து 19ஆல வகுப்படாது அப்படிதானே? அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? 10 ஸ்கொயர் எடுத்துக்கிறோம் சரியா? 10 ஸ்கொயர் எடுத்துட்டு இப்போ கண்டுபிடிப்போம். 10 ஸ்கொயர்னா என்னது? 100 சரியா? 100 வந்து 19ஆல வகுத்தா நம்மளுக்கு மீதி என்ன கிடைக்கும் பாருங்க. 100 வந்து 19ஆல வகுக்கும் சரியா? வகுத்தா என்ன வரும்? மீதி ஒரு 19 19 சரி ஒரு 19 19 5 19 95 வரும் சரியா? அப்ப 5 19 95 நம்மளுக்கு இதுல கிடைக்கிற மீதி எத்தனை வருது? 100ல இருந்து 95 கழிச்சா 5. அப்போ நம்மளுக்கு இங்க மீதி என்னது வருது? 5 சரியா? என்னது கண்டுபிடிச்சிருக்கோம்? 10 ஸ்கொயருக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது கிடைச்சிருக்கு? 5 கிடைச்சிருக்கு 19ஆல வகுக்கும் போது சரியா? நம்மளுக்கு என்ன தேவை? 10 பவர் 4க்கு தேவை சரியா? அப்ப ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்துங்க. இருபுறமும் பாருங்க இருபுறமும் வர்க்கப்படுத்த ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்துவோமா? வர்க்கப்படுத்தினா என்ன வரும்? 10 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இல்ல சர்வசமம் 5 ஸ்கொயர் சரியா? இங்க மட்டு 19 பாருங்க 10 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் என்னது? 10 பவர் 4 ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் என்னது? 5 25 மட்டு 19 சரியா? இப்ப பாருங்க 25 இதுதான் நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. ஏன்னா இது வந்து 19ஓட அதிகமா இருக்கு. அப்போ இது வந்து 19 விட கம்மியா தான் இருக்கணும். இது அப்ப 25 வந்து என்னது? 19ஆல வகுத்துருங்க. என்ன வரும்? ஒரு 19 19 25ல இருந்து 19 கழிச்சா எத்தனை? 6 சரியா? அப்போ நம்மளுக்கு வேல்யூ வந்து என்னது? இங்க 6 தான் இதோட எக்ஸோட மதிப்பு சரியா? கண்டிப்பா 19 விட இங்க வந்து இங்க இருக்க வேல்யூ வந்து கம்மியா தான் இருக்கணும் சரியா? அப்போ எக்ஸின் மதிப்பு என்னது? நம்மளுக்கு மதிப்பு 6 ஆகும் சரிங்களா? தேங்க்யூ ஃபார் 2.14 என்ன கொடுத்துருக்காங்க? தீர்க்கன்னு சொல்லி 8x சர்வசமம் 1 மட்டு 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 8xங்கிற நம்பரை 11ஆல வகுக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற மீதி வந்து என்னன்னா 1ன்னு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா? இப்போ இதை வந்து மட்டில இருந்து வெளியெடுத்து எழுதுவோம். எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு போட்டு இங்க 11 கேன்னு போடும் அப்படிதானே? இங்க ஏதாவது ஒரு நம்பர் சேர்த்து எழுதுவோம். இந்த 1 வந்து இந்த சைடு கொண்டு வந்துருவோம். 8x மைனஸ் 1ன்னு வரும் சரியா? இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. அப்போ நம்ம இந்த 8x இங்க வச்சுட்டு இந்த 1 வந்து அந்த சைடு கொண்டு போங்க. 11k மைனஸ் 1 வந்து பிளஸ் 1 வரும் சரியா? பிளஸ் 1 அடுத்து இங்க எக்ஸை மட்டும் வச்சுட்டு 8 இந்த சைடு கொண்டு போங்க. இது வந்து பெருக்கல்ல இருக்கு. இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல வரும். அப்போ 11k பிளஸ் 1 பை வகுத்தல் 8 சரியா? இப்போ ஒவ்வொரு நம்பரா போட்டு 8ஆல வகுப்படுதான்னு பார்க்கணும். கேக்கு வந்து ஏதாவது ஒரு வேல்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் 1 போட்டு பாருங்க. என்னது? 11 இன்ட்டு 1 பிளஸ் 1 பை 8 என்ன வரும்? 12 பிளஸ் 1 பை 8ன்னு வரும். சாரி 11 பிளஸ் 1 பை 8ன்னு வரும். 12 பை 8ன்னு வரும் சரியா? 8வது வைப்பாடுல 12 வருமா? வராது அப்படிதானே? அடுத்து 2 போட்டீங்கன்னா என்ன வரும்? 11 இன்ட்டு 2 பிளஸ் 1 என்னது? 22 பிளஸ் 1 23 பை 8ன்னு வரும் சரியா? அப்போ 8வது வைப்பாடுல 23 வருமா? வராது. அதே மாதிரி 3 போட்டா வராது, 4 போட்டாலும் வராது. 5 போட்டு பாருங்க. 5 போட்டீங்கன்னா வரும் சரியா? இப்போ k ஈக்குவல் டு 5ன்னு போட்டு பாருங்க சரிங்களா? k ஈக்குவல் டு 5 எனில்
நம்மளுக்கு என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 11 இன்ட்டு 5 பிளஸ் 1/8. சரியா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 11 இன்ட்டு 5 என்னது? 55 பிளஸ் 1/8 ஈக்குவல் டு என்னது? 56/8. எட்டாவது வாய்ப்பாட்டில் 56 வரும். அப்படிதானே? 1 8 7 8 56. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 7. அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா கே ஈக்குவல் டு 5ல இருந்து ஒரு 8 கூட்டிக்கோங்க. கீழே என்ன நம்பர்? 8ஆல தானே நம்மளுக்கு வகுப்படணும். அதனால 5ல இருந்து இன்னொரு 8 கூட்டிக்கோங்க. என்ன வரும்? 13. அப்போ கே ஈக்குவல் டு 13 போட்டு பாருங்க. எனில் எக்ஸ் ஈக்குவல் டு கேக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 13 பிளஸ் 1/8. சரியா? 11 இன்ட்டு 13 என்னது? 143 பிளஸ் 1/8. சரியா? இப்போ என்னது? 143ல இருந்து 1 கூட்டினா என்ன வரும்? 144/8. சரியா? அப்போ 1 8 8 எத்தனை வரும்? 1 8 8 மீதி எத்தனை இருக்கும்? 6 இருக்கும். 64 வரும். அப்படிதானே? 6 இருக்கும். இந்த 6 வந்து இதோட சேர்த்துக்கிடுவோம். 64ன்னு எழுதுவோம். இப்போ 1 8 8 8 8 64. அப்படிதானே? அப்போ 18 என்னது? 18வது இதுல 18 8 144 வரும். சரியா? அடுத்து இதோட இன்னொருக்கா என்ன செய்வோம்? 8 வந்து கூட்டணும். அப்ப கே ஈக்குவல் டு இதுல 8 கூட்டினோம்னா என்ன வரும்? 21 வரும். அப்படிதானே? 21 எனில் எக்ஸ் ஈக்குவல் டு 11 இன்ட்டு 13க்கு பதிலா இங்க 21 போடணும். அதாவது கேக்கு பதிலா 21 போடுவோம். அதே மாதிரியே பிளஸ் 1 கீழே 8 ஈக்குவல் டு 11 இன்ட்டு 21 என்ன வரும்? 231 வரும். பிளஸ் 1/8. சரியா? அடுத்து 232. இதை ரெண்டே கூட்டினோம்னா 232/8. இதை அடிங்க என்ன வரும்? 1 8 8 2 16 3 24க்கு போயிருது. அதனால ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் எடுக்கும்போது 2 16 தான் எடுப்போம். அப்போ மிச்சம் எத்தனை இருக்கும்? 7 இருக்கும். அப்படிதானே? 7 இங்க ஒரு 2ஐயும் சேர்த்துக்கிடுவோம். 72 எத்தனையில வரும்? 8 8 64 9 8 72. அப்படிதானே? அப்போ 29 வரும். சரியா? அப்போ இதோட ஆன்சர் என்னது? 29. அப்ப இதுக்கு எக்ஸோட வேல்யூ 29. அடுத்து இதுல ஒரு 8 குட்டிக்கோங்க. இன்னும் ஒரு நம்பர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதோட நாள் நிப்பாட்டிக்கலாம். இல்லாட்டி இன்னொருக்க இதோட 8 குட்டினீங்கன்னா 29 வரும். அதையும் பிரதியிட்டுனாலும் நம்ம எழுதிக்கலாம். அப்போ 11 இன்ட்டு 29 கேக்கு பதிலாக 29 போட்டுக்கோம். பிளஸ் 1/8 ஈக்குவல் டு 11 29 எத்தனை? 11 29 319 வரும். பிளஸ் 1/8. அப்போ 320/8 1 8 4 8 32. அப்ப 40. சரியா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னெல்லாம்? 40 ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னெல்லாம் கண்டுபிடிச்சோம்? 7 அடுத்து 18 அடுத்து என்ன கண்டுபிடிச்சோம்? 29 40 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரியா? என்னதெல்லாம்? 7 18 அடுத்து 29 அடுத்து 40 இந்த மாதிரி போயிட்டு. எடுத்துக்காட்டு 2.16 என்ன கொடுத்துருக்காங்க? 3x சர்வசமம் 1 மற்றும் 15 என்ற சமன்பாட்டிற்கு எத்தனை முழு எண் தீர்வுகள் உள்ளன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, கொடுத்துருக்கத எடுத்து எழுதிக்கோங்க. 3x சர்வசமம் 1 மற்றும் 15. சரியா? இப்போ நம்மளுக்கு ஈக்குவல் டு மட்டை வந்து வெளியே எடுத்து எழுதணும்னா என்ன செய்வோம்? இந்த 1 வந்து இந்த சைடு கொண்டு வருவோம். என்ன வரும்? 3x - 1 ஈக்குவல் டு இங்க 15 பக்கத்துல ஏதாவது ஒரு லெட்டர் போடுவோம். கேன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். அப்படிதானே? அதனால இந்த 1 அந்த சைடு கொண்டு போனோம்னா என்ன வரும்? 15k -1 இந்த பக்கம் வரும்போது பிளஸ் 1ன்னு வரும். அடுத்து இங்க எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 15k பிளஸ் 1 இங்க பெருக்கல்லாம் இருக்காது, இங்க வகுத்தல்ல வரும். பை 3ன்னு வரும். சரியா? இப்போ இந்த 3 இந்த ரெண்டுக்குமே பொதுவானது. அதனால தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கோங்க. 15k பை 3 பிளஸ் 1/3. சரியா? இதை அடிச்சோம்னா என்ன வரும்? 1 3 3 I 3 15. இங்க வந்து இதை அடிக்க முடியாது. அதனால அப்படி எழுதிக்கோங்க. 5k பிளஸ் 1/3. சரியா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு இது வந்து எத்தனை முழு எண் தீர்வுகள் இதுல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு என்னது? 5k. சரியா? 5k பிளஸ் 1/3. இப்போ இந்த இதுல எக்ஸுக்கு பதிலா 1 2 அதாவது கேக்கு பதிலா 1 2 அந்த மாதிரி பிரதியிட்டோம்னா நம்மளுக்கு முழு எண் தீர்வு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க, இங்க 5k கேங்கிறது ஏதோ ஒரு முழு தான். 1 2 அந்த மாதிரி போட்டோம்னாலும் நம்மளுக்கு இங்க முழு எண் தான் வரும். ஆனா இங்க 1/3 பாருங்க, அது வந்து என்னது? பின்ன வடிவம். பின்ன வடிவம்னா இதை வந்து டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 0 புள்ளி அப்படின்னு புள்ளி வச்ச நம்பர் தான் கிடைக்கும். தசம எண் தான் கிடைக்கும். அப்படிதானே? 0 புள்ளின்னு சொல்லி நம்மளுக்கு புள்ளி வச்ச தசம எண் தான் கிடைக்கும். கண்டிப்பா முழு எண் கிடைக்காது. அப்போ நம்மளுக்கு இந்த இதுல
இந்த இதோட இந்த புள்ளி வச்ச நம்பரை கூட்டும் போது நம்மளுக்கு கண்டிப்பா புள்ளி வச்ச எண் தான் கிடைக்கும். பாருங்க இங்க 1 போட்டு பாருங்க, 5 × 1 பிளஸ் 0 புள்ளி இங்க என்ன வரும், 0.3ன்னு வரும். சரியா, 0.3 கூட்டினோம்னா என்ன வரும், 5.3ன்னு வரும். அப்போ இது என்னது, புள்ளி வச்ச எண், முழு எண்ணே கிடையாது, அப்படிதானே? அப்போ நம்மளுக்கு கண்டிப்பா இந்த இதுக்கு தீர்வு வந்து முழு எண் கிடைக்காது. சரிங்களா, அதை வந்து எழுதிருங்க. சரியா, பாருங்க 5k என்பது பாருங்க 5kங்கிறது ஒரு முழு எண். ஆனா 5k + 1/3ங்கிறது ஒரு முழு எண் கிடையாது. சரியா, அதனால இதுக்கு வந்து முழு எண் தீர்வே கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.